Assalamu alaikum. Welcome to my channel Femina Cooking Lifestyle. Today recipe banana cake. இந்த ஸ்கூல் லீவில் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. இந்த ஈஸியான பனானா கேக் ரெசிப்பியை குக்கரில் பஞ்சு மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பச்சை வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன வாழைப்பழம் வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். பனானா எல்லாத்தையுமே ஒரு பவுலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ பனானா வயல் நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கிடலாம். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இந்த கேக் செய்கிறதுக்கு பழுத்த பழமாக சேர்த்தோம் அப்படின்னா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா அந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா நான் மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம எதையுமே மிக்சிலலாம் சேர்க்க போகிறதில்ல, எல்லாமே நம்ம கையில் தான் பண்ண போகிறோம். இதை ரொம்ப மிக்ஸ் பண்ணணும்லாம் எதுவுமே அவசியம் இல்லை, ரொம்ப ஈஸியான முறையில் தான் பார்க்க போகிறோம். இப்போ 2 முட்டையை உடைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை ஒரு தாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. அப்புறம் சினமன் பவுடர் எடுத்திருக்கேன். பட்டைத்தூள் அதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் வரும். வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 ஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் மெல்டட் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் அளவுலாம் இல்லை, சும்மா ஒரு 3 ஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்துக்கோங்க, உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா 1/4 கிளாஸுக்கும் கம்மியாக கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சுகர் எல்லாமே கரையணும். நான் இந்த பவுலில் நான் 1 கப்பு மைதா எடுத்திருக்கேன். இது ஒரு 100 கிராம் வரும். அதை நான் சளிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு திக்கான பேட்டர் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம கேக் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்துடலாம். நான் அந்த மாதிரி ரவுண்டாக ஒரு கேக் டீன் தான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நான் ஃபுல்லாக எல்லா சைடும் அப்ளை பண்ணி விட்டுறேன் ஆயிலை. அதுக்கப்புறம் ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்கிறேன். பட்டர் ஷீட் இல்லைன்னு நினச்சிங்கன்னா லைட்டாக ஆயிலில் மேலே மைதா தூவி விட்டுக்கோங்க, அதுவுமே ஒட்டாமல் கிடைக்கும். கேக் டின்னில் எல்லா சைடும் மைதாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நான் இந்த மாதிரி பட்டர் ஷீட் ஒட்டாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா சைடுமே போட்டு விட்டுடுறேன். போட்டு விட்டுட்டு நம்ம கேக் ரெடி பண்ண பேட்டரை இந்த மாதிரி ஊற்றிடலாம். நான் மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். நார்மல் சாக்லேட்டை இந்த மாதிரி நான் உடச்சி விட்டு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சாக்கோ சிப்ஸ் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நார்மலாகவே விட்டுருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது சேர்க்குறீங்க அப்படின்னா வால்நட் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். குக்கரில் ஒரு ஸ்டாண்டு சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கேக் பேட்டரை அது உள்ள வச்சிடலாம். நம்ம கேக் ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி குக்கரில் உள்ள பெல்ட் அதை கழட்டி எடுத்துடணும். அதை எடுத்துகிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு குக்கருமே வீணாக போகாமல் இருக்கும். மூடி போட்டு ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஸ்டவ்வை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கணும்னு இல்லை, மீடியமாக வச்சுக்கோங்க. 35 மினிட்ஸ் கழித்து பஞ்சு மாதிரி சூப்பர் பனானா கேக் ரெடி ஆயிடுச்சு. கத்தி அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டிக் வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்க அப்படின்னா வெந்திரிச்சா வேகலையான்னு உங்களுக்கே தெரியும். அப்படி வேகலை அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் பனானா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.